வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரீசெண்டா ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட நடிப்புல வெளிவந்திருக்கிற ஹாப்பி ராஜ். இந்த படத்துல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்பாஸ் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தரோட வெளிப்புற தோற்றத்தை வச்சுக்கிட்டு இந்த சமூகம் அவங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுது அப்படிங்கிறத எமோஷனலா இந்த படம் மூலமா சொல்லியிருக்கிறாங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதைப்படி ஊர்ல தான் காதலிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே தன்னை விட்டுட்டு போறதுக்கு காரணம் தன்னுடைய அப்பாவான ஜார்ஜ் மரியான் தான் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் நினைக்கிறாரு. காரணம் என்னன்னா, ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஜார்ஜ் மரியான குதிரை முட்டை அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ சின்ன குதிரை முட்டை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இதனால மன வருத்தத்துக்கு ஆளான ஜிவி பிரகாஷ் வேலைக்காக பெங்களூர் புறப்பட்டு போறாரு. அங்க கௌரி பிரியாவை சந்திக்கிறாரு. ரெண்டு பேத்துக்கும் இடையே காதல் உருவாகுது. அங்க இவங்க காதலுக்கு வில்லனா வந்து நிக்கிறாரு கௌரி பிரியாவோட அப்பாவான அப்பாஸ். இதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் தன்னுடைய அப்பாவுக்காக என்ன முடிவு எடுக்கிறாரு, அப்பாஸ் மற்றும் ஜார்ஜ் மரியான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே நடந்த மோதல் என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் கதாநாயகனாவே இருந்தாலும் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையான கதாநாயகன் ஜார்ஜ் மரியான் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு அப்பாவா அவர் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே சூப்பராகவே இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, இடைவெளிக்கு அப்புறம் அப்பாஸ் கிட்ட ஜார்ஜ் மரியான் பேசுற ஒவ்வொரு காட்சிகளுமே சூப்பராகவே இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பாஸ் இந்த படத்துல ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் அதே சாக்லேட் பாய் லுக் இந்த படத்துல அவர்கிட்ட நல்லாவே இருக்குது. ஒரு ஸ்டைலிஷ் கார்பரேட் மேன் கதாபாத்திரத்துல அவரு நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. ஒருத்தரோட வெளிப்புற தோற்றத்தை வச்சுக்கிட்டு அவரை பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது அப்படின்ட்டுன்னு இந்த படம் மூலமா டைரக்டர் பேசின விதம் பாராட்டுக்குரியது. படத்தோட கடைசி 20 நிமிஷம் நீங்க மிஸ் பண்ண கூடாத ஒன்னாதான் இருக்குது. படத்தோட கடைசி 20 நிமிஷத்துல அப்பா பாசம் பத்தி பேசியிருப்பாங்க. அது படத்துல நல்ல கனமாவே எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துது. படத்துல ஜிவி பிரகாஷ் தன்னுடைய வழக்கமான எனர்ஜிய திரையில நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட கதைக்களம் நல்ல ஒரு கதைக்களம். ஆனா திரைக்கதை பல இடங்கள்ல ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. ஒரு வானபி ஃபீல் குட் படம் பார்க்குற ஃபீல இந்த படம் ஏற்படுத்துது. படத்துல வர காமெடி காட்சிகள் 40% இடங்கள்ல தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. அது மட்டும் இல்லாம படத்துல மதுரை முத்து சம்பந்தப்பட்ட காமெடி காட்சிகள் பெருசா படத்துக்கு கை கொடுக்கல. படத்துல தேவையில்லாத காட்சிகள் லென்த்தா இருக்குது. எடிட்டிங்ல இன்னுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான். இந்த படம் 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். ஜார்ஜ் மரியான் மற்றும் அப்பா பாசம் இந்த ரெண்டு விஷயத்துக்காக இந்த படத்தை தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.